படித்தவர், நல்ல பணக்காரர். அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி அவர் ஒரு கிரேக்கன், சரியா? பிலேமோன் வந்து ஒரு கிரேக்க பெயர், அவர் யூதன் கிடையாது. அவர் ஒரு அடிமையை வச்சிருந்தார், ஒனேசிமுன்னு சொல்லி ஒரு அடிமை. இந்த ஒனேசிமு என்ன செஞ்சிட்டான், ஒரு நாள் கைக்கு அகப்பட்டதெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான். திடீர்னு பார்த்தா அந்த அடிமை ஒரு நாள் காணாம், கனவு எடுத்துட்டு ஓடிட்டான். பையன் எங்க ஓடினான் தெரியுமா? கொலோசையில இருந்து புறப்பட்டவன் எங்க ஓடுறான்னு தெரியாது, கடைசியில ரோமுக்கே போயிட்டான். பவுலினுடைய ஊழியத்துல கொலோசையில வச்சு பிலேமோன் ரட்சிக்கப்படுறார். கொஞ்ச வருஷங்களுக்கு பிறகு பவுலடியார சிறை பிடிச்சு கொண்டு போய் ரோமாபுரியில ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டுல சிறை வச்சிருக்கான். அப்ப வந்து பாக்குற கிறிஸ்தவங்களுக்கு சொல்லுவார், கிறிஸ்தவர் அல்லாதவங்களையும் கூட்டிக்கிட்டு வாங்க, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்குன்னு. எப்படி ஒரு நாள் ஒருத்தனை கூட்டிகிட்டு வராங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. யாரு? அந்த அவன் ஓடி போனானே அடிமை ஒனேசிமு, அவனுக்கு இவர் சுவிசேஷம் சொல்லி அவனும் ரட்சிக்கப்பட்டவன. பவுலுக்கும் அவனுக்கும் இடையில ஒரு நட்பு, எப்படின்னா ஒரு அப்பா புள்ள உறவு மாதிரி. நீ போ அவர்கிட்ட போ. ஐயோ நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு போவேன், இருந்தாலும் நான் கலை எடுத்துருங்க. நீ போ, நான் கடிதம் தாரு. பவுலடியார் அழகான ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன தெரியுமா? டேய் பிலேமோன், எப்படி இருக்கிற? இந்த வார் கட்டப்பட்டிருக்கையில், அதாவது சிறையில் இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமு அவங்ககிட்ட அனுப்புறேன். கொஞ்சம் வீட்டில் அடிமையா இருந்தான், இப்ப நீ அவனை எடுத்துக்கோ. ஆனா இனி அடிமையா எடுத்துக்கிறான், ஓகே? இப்ப நீயும் அவனும் சகோதரர்கள், நல்லா ரசிக்கப்பட்டீங்க. இனி அவன் உனக்கு ஒரு சகோதரன் மாதிரி இருக்கணும், ஏன்னா அவன் எனக்கு ஒரு மகன் மாதிரி. சரி, அவன் வீட்டுல இருந்து கலை எடுத்துட்டான், சுட்டுட்டான், ரைட், ஓகே. அவனால உனக்கு ஏற்பட்ட நஷ்டம் என் கணக்கில் வச்சுக்க, நான் உனக்கு தரேன். என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றி நீரே, என் தகப்பனே என் இயேசுவே. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, உம் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையா நீரே. உனக்கு ஒருத்தர் தீமை செய்த அவனுக்கு நன்மை செய், அவனுக்கு உதவி செய் என்று சொல்லார் ஆண்டவர். இயேசு அப்படி வாழ்ந்து காண்பித்தார், தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய்து வாழ்ந்து காண்பித்தார். அப்போ நாம் அப்படி இருக்கணும்ல, இயேசுவை போல. இந்த திட்டுறவங்க தீமை செய்கிறவங்க பார்த்தீங்களா, அது ஒரு பிளஸ்ஸிங், பார்த்துக்கிடுங்க. அது இருக்கணும் நமக்கு. அது இருந்தால் தான் வாழ்க்கை ருசிக்கும். தீமை செய்கிறவங்க இருந்தால் தானே நம்ம நன்மை செய்து இந்த வசனத்தின்படி வாழ முடியும். தீமை செய்கிற ஆளே நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில்? சந்தோஷமாக சொல்லுங்க, நிந்திக்கிறோம் நிந்திக்கட்டும், தீமை செய்கிறோம் தீமை செய்யட்டும், ஆண்டவரே அவனுக்கு நன்மை செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேளுங்க. நான் அப்படி தான் ஜெபிப்பேன். யாராவது எனக்கு தீமை பண்ணிட்டா அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேன். அதனால நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை போல என்னை மாற்றுங்க. படித்தவர், நல்ல பணக்காரர். அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி அவர் ஒரு கிரேக்கன், சரியா? பிலேமோன் வந்து ஒரு கிரேக்க பெயர், அவர் யூதன் கிடையாது. அவர் ஒரு அடிமையை வச்சிருந்தார், ஒனேசிமுன்னு சொல்லி ஒரு அடிமை. இந்த ஒனேசிமு என்ன செஞ்சிட்டான், ஒரு நாள் கைக்கு அகப்பட்டதெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான். திடீர்னு பார்த்தா அந்த அடிமை ஒரு நாள் காணாம், கனவு எடுத்துட்டு ஓடிட்டான். பையன் எங்க ஓடினான் தெரியுமா? கொலோசையில இருந்து புறப்பட்டவன் எங்க ஓடுறான்னு தெரியாது, கடைசியில ரோமுக்கே போயிட்டான். பவுலினுடைய ஊழியத்துல கொலோசையில வச்சு பிலேமோன் ரட்சிக்கப்படுறார். கொஞ்ச வருஷங்களுக்கு பிறகு பவுலடியார சிறை பிடிச்சு கொண்டு போய் ரோமாபுரியில ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டுல சிறை வச்சிருக்கான். அப்ப வந்து பாக்குற கிறிஸ்தவங்களுக்கு சொல்லுவார், கிறிஸ்தவர் அல்லாதவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்குன்னு. எப்படி ஒரு நாள் ஒருத்தனை கூட்டிகிட்டு வராங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. யாரு? அந்த அவன் ஓடி போனானே அடிமை ஒனேசிமு, அவனுக்கு இவர் சுவிசேஷம் சொல்லி அவனும் ரட்சிக்கப்பட்டவன. பவுலுக்கும் அவனுக்கும் இடையில ஒரு நட்பு, எப்படின்னா ஒரு அப்பா புள்ள உறவு மாதிரி. நீ போ அவர்கிட்ட போ. ஐயோ நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு போவேன், இருந்தாலும் நான் கலை எடுத்துருங்க. நீ போ, நான் கடிதம் தாரு. பவுலடியார் அழகான ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன தெரியுமா? டேய் பிலேமோன், எப்படி இருக்கிற? இந்த வார் கட்டப்பட்டிருக்கையில், அதாவது சிறையில் இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமு அவங்ககிட்ட அனுப்புறேன். கொஞ்சம் வீட்டில் அடிமையா இருந்தான், இப்ப நீ அவனை எடுத்துக்கோ. ஆனா இனி அடிமையா எடுத்துக்கிறான், ஓகே? இப்ப நீயும் அவனும் சகோதரர்கள், நல்லா ரசிக்கப்பட்டீங்க. இனி அவன் உனக்கு ஒரு சகோதரன் மாதிரி இருக்கணும், ஏன்னா அவன் எனக்கு ஒரு மகன் மாதிரி. சரி, அவன் வீட்டுல இருந்து கலை எடுத்துட்டான், சுட்டுட்டான், ரைட், ஓகே. அவனால உனக்கு ஏற்பட்ட நஷ்டம் என் கணக்கில் வச்சுக்க, நான் உனக்கு தரேன். என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றி நீரே, என் தகப்பனே என் இயேசுவே. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை,
உம் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையானீரே,